என் அன்பிற்கும் பாசத்திற்கும் நட்பிற்கும் நெருக்கமான நார்பர்ட் சபையைச் சேர்ந்த அமர்ந்திருக்கின்ற தந்தையர்களே, தந்தை பெனடிக்ட், தந்தை பெஞ்சமின், தந்தை லாரன்ஸ், என்னை பற்றி அறிமுகம் சொல்லும்போது இறுதியில் சொன்னதனால் நான் சொல்கின்றேன் பாசத்தோடு. என்னுடைய அத்தை மகன் அருட்தந்தை ஆரோக்கியம், உங்கள் தாளாளர், இரு பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்களாகிய உங்கள் அனைவருக்கும் சரியாக 12 மணி மதிய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். இந்த வளாகத்திற்கு நான் பல முறை வந்திருக்கின்றேன். இந்த பள்ளியை பற்றி பலவற்றை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். பணியாற்றுகின்ற அருட்தந்தையர்களை அறிந்திருக்கிறேன். பணியாற்றுகின்ற சில ஆசிரியர்களையும் தெரிந்திருக்கின்றேன். ஆனால் இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து இங்கு பணியாற்றுகின்றவர்கள் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்ததை நினைத்து, இந்த விழாவில் கலந்து கொண்டதை நினைத்து மகிழ்கின்ற நான் இந்த பள்ளியை பற்றி சுருக்கமாக முதலில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி என்னுடைய சிந்தனையில் எழுவதை சொல்லி தொடர்ந்து நான் கிறிஸ்து பிறப்பு செய்திக்கு செல்கின்றேன். Suppose imagine if someone is asking me to give me an assessment about the school. இந்த ஸ்கூலை பற்றி ஒரு சின்ன அசஸ்மெண்ட், நீங்கள் போய் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தீங்களே, இந்த ஸ்கூலை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், நான் தொடக்கத்திலிருந்தே என் மனதில் வந்து கொண்டிருந்த வார்த்தைகள், நான் கருமாத்தூர் கல்லூரியிலே கல்லூரி படிப்பை 1989 3 ஆண்டுகள் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த வளாகத்தில் கேட்ட வார்த்தைகள் இந்த வளாகத்தினுள் நான் இங்கே அமர்ந்திருக்கும் போது என் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதுதான் இந்த பள்ளிக்கு நான் கொடுக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட், ஒரு மதிப்பீடு. என்னவென்றால், தந்தையர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நான் கொடுக்கின்ற மதிப்பீடு என்னவென்றால், கவனமாக கேளுங்கள். I will ask you to repeat what I say. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படி உங்களை கேட்பேன். மண் வாசனையை தன் வாசனையாக கொண்டு, மண் வாசனையை தன் வாசனையாக கொண்டு, சாமானியர்களை கொண்டு சரித்திரம் படைக்கின்றது இந்த நார்பர்ட் பள்ளி. கைதட்டுப்பா. என்னடா உங்களை பற்றி இவ்வளவு பெருமையா சொல்றேன். மண் வாசனையை தன் வாசனையாக கொண்டு சாமானியர்களாகிய உங்களை வைத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி என்று நான் உங்களை மனதார பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துக்கள். தந்தையர்களோடு அங்கிருந்து நிகழ்வுகளை நான் கண்டுகளித்த போது, தொடக்கத்திலிருந்து வந்த நிகழ்வுகள் அத்தனையும் பங்கேற்ற அனைவரும் ஏதோ சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பரா செஞ்சீங்க. 99.9 அவ்வளோ மார்க் போடலாம். வில்லாட்டம், வில்லுப்பாட்டு, அந்த வில்லுப்பாட்டை பாடிய அந்த தலைமையேற்று நடத்திய அந்த சிறுமி, பக்கவாத்தியம் பாடிய பையங்க பிள்ளைங்க, இங்கே ஆடிய சிறு பிள்ளைகள் அத்தனை பேரும் சிறப்பாக அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், அங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் எல்லா வார்த்தைகளையும் உள்வாங்கிக் கொண்டு தன் உடல் சைகைகள் வழியாக பாடிலி எக்ஸ்பிரஷன் ரொம்ப தெளிவாக நம்முடைய பெனடிக்ட் ஃபாதரும் நானும் பேசிக்கிட்டே இருந்தோம். அருமையா பண்றாங்க எல்லாருமே, பையங்கள்ல இருந்து பிள்ளைங்க எல்லாருமே மிக சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகள் இங்கே ஆடினார்களே, அங்கேருந்து பார்த்தா தெரியும் அந்த பிள்ளை அருமையா ஆடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
மிக மிக திறமையாக சிறப்பாக செய்தீர்கள். எல்லா நிகழ்வுகளும் மிக சிறப்பாக இருந்தது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் நினைத்து உங்களை பாராட்டுகின்ற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமான மகிழ்ச்சி. யார் சொல்வீங்களா? உங்களை நினைச்சு பாராட்டுறேன் இந்த பள்ளியை, மாணவர்களை. அப்பொழுது இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் இப்படிப்பட்ட பள்ளியில் உங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்து வழி நடத்துகின்ற தாளாளராக என்னுடைய உறவுக்காரர் அருட்தந்தை ஆரோக்கியம் செல்வம் இருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த சபையினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் பெனடிக்ட் அவர்களுக்கும், அருகில் இருக்கின்ற கல்லூரி பள்ளியினுடைய தாளாளர் பெஞ்சமின் அவர்களுக்கும், பங்கு தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கும், ஆரோக்கியம் அவர்களுக்கும், அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனதார நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சிறப்பு செய்தி ஒரு 5 நிமிஷம். அந்த செய்திக்கு முன்னாடி ஒரு இன்டர்லூட், ஒரு இடைவெளி. வேற விதமாக பேசலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை. என்ன பேசலாம்? வேற கிறிஸ்துமஸை பத்தி ஒரு ஃபன்னி ஜோக்ஸ், ஒரு நகைச்சுவையாக, ஒரு என்ன சொல்றது, நகைச்சுவை ஜோக், ஒரு ஜாலியா ஒரு ஜோக். கவனிங்க எல்லாரும்.